வணக்கம் பிரியமானவர்களே, விசுவாசித்து தேவனுடைய வழிகளில் நடக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் சிறந்த வாழ்க்கையாய் இடத்தில் இருப்பதாக. ஏன் விசுவாசித்து தேவனுடைய வழிகளில் நடக்கிற உங்களுடைய வாழ்க்கை சிறந்ததாய் இருக்க நான் இந்த ஆசீர்வாதத்தை அறிக்கை செய்கிறேன். நேற்று தினம் நாம பேசுனது இந்த நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னா, தேவன் இஸ்ரவேல் ஜனத்தின் அடிமைத்தனமான வாழ்க்கையிலிருந்து அவர்களை வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு இந்த கொண்டு போவேன்னு சொன்னார். அப்படியாக தேவன் தன்னுடைய செயலானது இந்த செய்ய மோசேவை தேர்ந்தெடுத்த பொழுது அங்கு எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக 10 வாதைகளானது இந்த எகிப்தின் மீது அனுப்பப்பட்டது. 10 வாதைகள். அவர்கள் காணாததை இந்த கண்டார்கள். அதி அற்புதமான காரியம். ஏன்? தேவன் யார் என்பதை அவர்கள் பார்ப்பதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்று கூட சொல்லலாம். ஆனா இந்த சூழ்நிலை அந்த மக்கள் பார்ப்பதற்கான வழியில் இந்த தேவன் அவர்களை கொண்டு சென்றாலும் எத்தனை பேர் தேவனை இந்த விசுவாசித்தாங்க? எத்தனை பேர் தேவனுக்குரிய அந்த பயத்தில், தேவனுக்குரிய அந்த நடுக்கத்தில் தன்னுடைய வழிகளை இந்த அமைத்தார்கள்? மன்னித்துக் கொள்ளுங்கள், இதுதான் பல மக்களுடைய பிரச்சனையாய் இன்றும் இருக்கக்கூடியதாய் இடத்துக்கு இருக்கிறது. ஏன் பாஸ்? எதனால? ஏன்னா அற்புதங்களை, அடையாளங்களை மக்கள் தங்களுடைய சொந்த கண்களால் இடத்தில் கண்டும் அதை இன்னும் ஏற்றுக்கொள்ள விரும்பாதவராய், அந்த வழிகளில் தேவனை முதன்மையாய் இந்த வைக்க விரும்பாதவராய். ஆனா இந்த மக்கள் மத்தியில அடையாளங்கள் எதுவும் பார்க்காமல், அற்புதங்கள் எதுவும் பார்க்காமல், வெறும் வார்த்தையை மட்டுமே விசுவாசிக்கிறவர்களும் இதத்தில் உண்டு. அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவராய் யார் ஒருவர் தேவனுக்கு முதல் இடமானது இதத்தில் கொடுக்கிறார்களோ, அதனாலதான் நான் சொன்னேன், விசுவாசித்து அவருடைய வழிகளில் நடக்கிறவர்கள். நீங்க அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின்படி உங்களுடைய செயல்களை யார் நீங்க செய்கிறீர்களோ, உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட அழிக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் தேவன் சொன்னார், புழுதியில் இருக்கிறவனை நான் உயர்த்துவேன், பிரபுக்களோடும் இத்தேசத்தினுடைய ராஜாக்களோடும் அமர பண்ண. தேவன் அதை நிறைவேற்றுகிறவரா இந்த இருக்கிறார். நீங்க பார்க்க போகிற இந்த சாட்சி இப்படியானதுதான். தெருக்களிலே ஒரு அழிக்கப்பட்ட வாழ்க்கை இடத்துல வாழ்ந்து கொண்டிருந்த ஒருவர், ரயில் ஓரங்களிலே இந்த கிடைக்கக்கூடிய உணவுகளை இந்த சாப்பிடக்கூடிய ஒருவர், அழிக்கப்பட்ட ஒரு மோசமான வாழ்க்கையின் நிலையில் இருந்த ஒருவர் இன்று தேவனால் எப்படி ஆசீர்வாதமானவராய் இந்த இருக்கிறார். குறிப்பா நாம இந்த புது மாதத்தின் துவக்கத்தில் தான் நம்ம இருக்கும். நான் சொல்ல சரிங்களா? இந்த புதிய மாதத்திலே நீங்கள் எடுத்து வைக்க வேண்டிய படிகள் எண்ணில் அடங்காததா இந்த இருக்கிறது. நீங்க செயல்பட வேண்டிய செயல்பாடுகள் இன்னும் அதிகமானதா இருக்கிறது. நம்பிக்கை இழக்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. இந்த நபருடைய சாட்சியை கூர்ந்து கவனியுங்கள். இந்த நபருக்கு தேவனால் உதவி செய்ய முடியுமையானால் தேவன் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். இவருடைய வாழ்க்கையை தேவன் மாற்ற முடியுமையானால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையானதை இதை மாற்ற முடியும். இவருடைய அழியின் பாதையிலிருந்து ஆசீர்வாதத்திற்கு இவரை தேவனால் கொண்டு வர முடியுமானால் தேவன் உங்களையும் செய்ய முடியும். எனவே சலித்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. என்ன செய்தீர்களோ, என்ன இந்த செய்தியோ அதை குறித்து இந்த கவலைப்பட்டு இருக்காதீங்க. இப்பொழுது எதை தேவன் நீங்கள் செய்யும்படியா இந்த விரும்புகிறார் அதை செய்ய உங்களை தயார்படுத்திக் கொள்ளும். தொடர்ந்து இதை பேசுவதற்கு முன்பாக இந்த நபருடைய வாழ்க்கையில் தேவன் செய்தது என்ன, அது எப்படியானதா இந்த நடந்தது, இவருக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தி எப்படியா இந்த காண்பித்தார், சாட்சி பிற்பாடு இணைந்திருக்கலாம். நான் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சமூகம் எப்படிப்பட்டது என்றால், எனக்கு பின்பாக பார்க்கும்போது ட்ரெயின் ஓடிட்டு இருக்கும். என்னுடைய தலைக்கு மேல கூரை கிடையாது, ஒரு பாலம் தான் தலைக்கு மேல இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். ஏன்னா வீட்டுல சாப்பிடுறதுக்கு எதுவுமே இருக்காது. எங்க அப்பா வருவாரு, குடிச்சிட்டு முழு போதையில வருவாரு, வந்து எங்களை அடிப்பாரு. நாங்க பொதுவா காலையில வந்து காஃபி குடிப்போம். இந்த காஃபி எப்படின்னா, ஒரு 100 கிராம் காஃபி நாங்க வாங்குவோம். ஒரு மாதம் முழுவதுக்கும் அந்த 100 கிராம் காஃபி தூள் தான் நாங்க பயன்படுத்துவோம். ஒரு முழு மாதத்துக்கு நாங்க அந்த காப்பி தூளை பயன்படுத்திட்டு இருந்தோம். அதாவது முதல்ல நாங்க கொஞ்சம் எடுத்து காப்பி போடுவார் எங்க அப்பா. அந்த மண்டி இருக்கு இல்லையா, அந்த மண்டியை கொண்டு போய் ஒரு பேப்பர்ல கொட்டி நாங்க இருந்த இடத்து மேல, அந்த கூரை மேல வச்சு அதை மேல் இடத்துல வச்சு காய வைப்பார். காஞ்ச உடனே அந்த காப்பி தூளை எடுத்து நல்லா இருக்கிற மீதி இருக்கிற காப்பி தூளோட அதை கலந்து, இப்படிதான் நாங்க மாதம் முழுவதுக்கும் அந்த காப்பி தூளை காப்பிக்காக பயன்படுத்துவோம். நானும் என்னுடைய சகோதரன் நாங்க வந்து எப்படி கறி சாப்பிடுவோம். கறி சாப்பிடுற ஒரே நேரம் எப்படி இருக்கும்னா, இந்த ட்ரெயின் ட்ராக்குங்க இருக்கிற இடத்தாண்ட வந்து எங்க அப்பா போவாரு. அங்க போகும்போது சில நேரம் வந்து மக்கள் சில
தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் அங்க தூக்கி போட்டிருப்பாங்க. இந்த உணவுப் பொருளை வந்து மீதம் உள்ள உணவுப் பொருளை சாப்பிட பூனைங்க வரும். அந்த பூனையை அவர் பார்த்து பூனையை கொண்டுடுவார். அததான் நாங்க கறியா சாப்பிடுவோம். அதுதான் ஒரே வாய்ப்பு நாங்க அந்த இடத்துல எங்க வீட்டுல கறி சாப்பிடுறோம். ஒரு நாள் நான் ரொம்ப பசியா இருந்தேன். ரொம்ப 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 பசியா இருந்தேன். எங்க வீட்டுல எதுவுமே இல்லை. ஒரு ஃப்ரிட்ஜ் எங்க வீட்டுல இருந்தது. நாங்க அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் வெறும் பொருள்களை வைக்கிறதுக்காக. ஆனா அதை வந்து நாங்க எதுக்கு பயன்படுத்த முடியாது. அது கோல்டா இருக்காது. பொருளை பதப்படுத்த முடியாது. அது வேலை செய்யாது. பொருளை வைக்கிறதுக்காக தான் நாங்க வச்சிருந்தோம். ஒரு நாள் நான் அது ஏதாவது இருக்கா சாப்பிட்றதுக்கு நான் அந்த கதவை திறந்த போது அந்த கதவு அப்படியே கழண்டு என் காலில் விழுந்துருச்சு. எனக்கு காலில் வந்து செருப்பு கூட இல்லை. அந்த கதவு காலில் விழுந்து எனக்கு காயம் பட்டு வலியா இருந்தது. அப்ப நான் அங்க பாத்திரத்துல வந்து கொஞ்சம் சாதம் பார்த்தேன். அந்த சாதம் இருந்து 10-15 நாள் இருக்கும். நான் அங்க மேல இருந்த அந்த புழுங்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு அதில் கொஞ்சம் அங்க ஏதோ தண்ணி மாதிரி ஏதோ கொஞ்சம் இருந்தது என்கிட்ட. அதை கலந்து நான் அப்படியே சாப்பிட்டுட்டேன். தண்ணி பார்க்குறேன், தண்ணி இல்லை. ஆனா பாட்டில் அங்க இருந்தது. அதில் தண்ணி மாதிரி பாட்டில் இருந்து நான் தண்ணி நினைச்சேன். ஆனா உண்மையில அது ப்ளீச். இந்த ப்ளீச் எனக்குள்ள போய் வயிற்றுல எனக்கு கலந்து நான் உண்மையா வியாதிப்பட்ட மருத்துவமனைக்கு ஓடுனேன். அதை சுத்தப்படுத்துறதுக்காக, சரியாகிறதுக்காக 3-4 நாட்கள் நான் அப்படியே மருத்துவமனையில இருந்தேன். என் தந்தை கொல்லப்பட்டதை நான் பார்த்தேன். என் கண் முன்னாடி என் தம்பி சுடப்பட்டான். பலவிதமான சண்டை, வீட்டுல பிரச்சனை, நம்பிக்கை துரோகங்கள், வீட்டுல ஒற்றுமை இல்லை, சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லை. நான் சொன்னேன், நான் தெருவுக்கு போயிட போறேன். நான் தெருவில் போய் தங்க போறேன். இனி என்னால இந்த இடத்துல இங்க இருக்க முடியாது. நான் தெருவில் போய் நின்ன முதல் இடம் வந்து டிஷ்யூக்கு. அங்க ஒரு குளம் இருந்தது. அங்க வந்து நிறைய பேர் அங்க இருப்பாங்க. வீடு இல்லாத எல்லாரும் அங்கதான் குளிப்பாங்க. நானும் அங்கதான் குளிப்பேன். அந்த குளத்துல தான் எல்லாம் யூரின் பாஸ் பண்ணுவாங்க. ஆனா நான் அந்த குளத்துல தான் தண்ணியில தான் குளிக்க வேண்டியதா இருந்தது. சாப்பிடணும்னு சொன்னா ஒரு கெட்ட கனவு மாதிரி தான் அந்த நேரம். மதிய உணவு, இரவு உணவு சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. எல்லா நேரமும் மக்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நான் போய் குப்பையில தேடி பார்க்க போவேன். ஏதாவது எனக்கு சாப்பிட கிடைக்குதா அப்படின்னு நான் குப்பையில தேடி பார்ப்பேன். எலிகளோட சண்டை போட்டு தான் நான் சாப்பிடுவேன். எலிங்க அந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அங்க இருக்கிற குப்பையை நான் அந்த எலியை துரத்திட்டு நான் போய் அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிடுவேன். எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் எலும்பும் தோலுமா தான் இருந்தேன். எனக்கு ஊட்டச்சத்தான உணவே கிடையாது. எந்த ஊட்டச்சத்தையும் உடம்புல இல்லை. வெறும் எலும்பும் தோலுமா தான் நான் இருந்தது. எனக்கு நினைவு இருக்கு. என் உடம்பு அப்படிதான் பலவீனமா இருக்கும். என் உடம்புல சதை இருந்துதான் சொல்ற ஒரே இடம் என் உதடுதான். நான் பலமுறை யோசிச்சிருக்கேன், எனக்கு ஒரு குடும்பம் அமையுமா, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை கிடைக்குமா, எனக்கு மேஜையில சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குமா, நான் அப்படியா ரெஸ்டாரண்ட் போய் என்னுடைய குடும்பத்தோட சேர்ந்து நான் அங்க சாப்பிட முடியுமா? ஒரு நாள் நான் யூனிவர்சல் ஆலயத்தின் வழியா போயிட்டு இருந்த போது எனக்கு ஞாபகம் இருக்கு, இங்க வந்து 2 துணையாளர்கள் அசிஸ்டன்ஸ் வந்து மக்களுக்காக ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க என்ன நிறுத்தினாங்க அந்த இடத்துல. என் கூட அவர் நின்று பேசினாரு. நான் அவரோட அந்த இடத்துல பேசினேன். அவர் என்னை பார்த்து சொன்னாரு, வா தேவனை தேடு, அவன் வாழ்க்கை கதையை மாத்த விரும்புற. என்கிட்ட அப்போ ஒரு குப்பை பை இருந்தது. நான் சொன்னேன், எனக்கு பல பிரச்சனைங்க இருக்கு, என் வாழ்க்கையில பல கஷ்டங்கள் எனக்கு இருக்கு. அவர் சொன்னார், உனக்கு நிறைய பிரச்சனை இருக்கா? சரி, உன்கிட்ட இப்ப பேக்ல என்ன இருக்கு? அதாவது அந்த பேக்ல இருக்கிறது தான் உன்னுடைய பிரச்சனை நினைச்சுக்கோ. அந்த பிரச்சனை எல்லாத்தையும் நீ வந்து தேவனிடத்துல கொட்டு, தேவன்கிட்ட அதை எல்லாத்தையும் கொடுத்துரு. அவர் பீடத்தை காமிச்சு என்னை பார்த்து சொன்னார், அதுதான் வாழ்க்கை மாற்றத்தினுடைய இடம் அப்படின்னாரு. நான் பீடத்துக்கிட்ட போனேன். நான் என்னுடைய ஜபத்தை செய்தேன். நான் ஜபம் முடிச்சுட்டு கிளம்பும் போது எனக்கு அப்பதான் ஞாபகம் வந்தது, நான் அந்த பேக் அங்க வச்சுட்டு நான் அந்த பேக்கை திரும்ப எடுக்கணும். அப்போ தேவன் சொன்னார், நீயும் பிரச்சனையை என்கிட்ட கொடுத்துட்ட இல்லையா, அந்த பேக் அங்கேயே வச்சிரு. அசிஸ்டன்ட் என் கூட பேசினார். அவர் என்னை கவனிச்சுக்கிட்டார். நான் திரும்ப வந்த போது எல்லா சூழ்நிலையும் மாறின மாதிரி இருந்தது. அந்த நேரம் அங்க ஒரு பேனர் இருந்தது, வெள்ளிக்கிழமை அங்க இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி அப்படின்னு போட்டிருந்தது. அவர் அந்த நேரத்துல என்கிட்ட கிதியோனை பத்தி சொன்னார். கிதியோன் ஒரு குகையில வாழ்ந்துட்டு இருந்தார். கிதியோன் வந்து பயம் நிறைஞ்சவரா இருந்தார். வாழ்க்கை அவருக்கு மோசமா இருந்தது. குடும்பத்திலே அவர் தான் மிக தரித்திரமான ஒருத்தர், சிறியவரா இருந்தார். நான் அப்போ நினைச்சேன், இந்த பாஸ்டர் சரியா என்ன பத்தி பேசிட்டு இருக்காரு, எனக்கு கிதியோன்ற பேர் கிடையாது, ஆனா என் வாழ்க்கை இதே மாதிரிதான் இருக்கு. அவர் சொன்னாரு, இன்னைக்கு உங்க வாழ்க்கை மாறுது. நான் போய் அந்த கவர் எடுத்தேன். நான் அந்த கவர் எடுத்த போது எனக்குள்ள அந்த உறுதி வந்தது, தேவன் என்னோட பேசினார் அப்படின்ற உறுதி. இன்னைக்கு நீ ஒரு விதத்துல இங்க வந்திருக்கானா, இனி நீ வீடு இல்லாத ஒரு நபர் கிடையாது. இப்போது நான் உன்னோடு இருக்கிறேன். நான் கேன்கள்லாம் விற்க ஆரம்பிச்சேன், இரும்புகளை விற்க ஆரம்பிச்சேன், பேப்பர்களை நான் விற்பனை பண்ண ஆரம்பிச்சேன், மக்களுடைய வீடுகளை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சேன், குப்பையெல்லாம் கொண்டு போய் நான் வெளியே கூட்டிட்டு வருவேன் எல்லாரும் வீட்டுல இருந்தோம்.
ஏதோ ஒன்று நடக்கிறத நான் பார்க்க முடிஞ்சது. நான் பார்த்தேன். ஒரு தடவை ஒரு அம்மாவுடைய வீட்டை நான் சுத்தப்படுத்திட்டு இருந்தேன். அந்த இடத்துல அவங்க சொன்னாங்க, பாரு எனக்கு வீடு பின்புறத்துல ஒரு இடம் இருக்கு, நீ அங்கேயும் போயிட்டு இருந்த நான் பாக்குறேன், நீ வந்து அந்த இடத்துல பின்னாடி படுத்துக்கலாம், உனக்கான ஒரு இடம் அங்க இருக்கு, உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆமா எனக்கு அந்த இடம் வேணும், நான் உங்களுக்காக அந்த பின்புறத்தை சுத்தப்படுத்தி கொடுக்குறேன், நீங்க என்ன தூங்க அனுமதிப்பீங்களா அப்படின்னு நான் கேட்டாங்க. சொன்னாங்க, சரி நீங்க படுத்துக்கோ. பொது இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி நேரம் வந்தது. நான் என் அனைத்தோட பீடத்து மேல போனேன். எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு எழுத படிக்க தெரியாது. நான் என் அனைத்தோட போனேன். போதகர் சொன்னார், எல்லாவற்றையும் எடுங்க, பீடத்து மேல அர்ப்பணிங்க, மற்ற எல்லாவற்றையும் தேவன் செய்வார். நான் ஜெபிக்கல, எனக்கு வார்த்தைகளே இல்லை. நான் சொன்ன, ஆண்டவரே என் வாழ்க்கையினுடைய நிலைமை உங்களுக்கு நல்லா தெரியும், நான் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் யாரு உங்களுக்கு தெரியும். தேவன் என்னோட பேசினார். அவர் சொன்னார், நான் உன்னோட இருக்கேன், இப்போ நான் உன்னோட இருக்கேன். நான் உறுதியை நம்பினேன். ஏன்னா பரிசுத்தாவி அந்த நேரம் எனக்கு உறுதி கொடுத்தார். கண்டிப்பா அவர் என்னுடைய வாழ்க்கையை நிச்சயமா இப்பொழுது மாற்றுவார். நான் இனிமேல வீடு இல்லாதவன் கிடையாது. யாராவது என்னை பார்த்து சொல்லுவாங்க, நான் வீடு இல்லாதவன் இல்ல, நான் வீடு இல்லாதவன் கிடையாது. நான் தேவனுடைய குமாரன். நான் ஒரு சிருஷ்டியா இருந்தேன், படைப்பா இருந்தேன் முன்னாடி. அதாவது என்கிட்ட வந்து நான் முன்னாடி இருந்த என்னுடைய பழைய புகைப்படம் ஒன்று இருக்கு. நான் சொன்ன, இதுதான் எல்லை, இதான் என் கடந்த காலம், பீடம் தான் என் கடந்த காலத்தின் எல்லை. நான் இனிமேல் கடந்த காலத்துல வாழல. நான் அவருக்காக ஒரு நோக்கத்தை ஏற்படுத்தினேன். எனக்கு பரிசுத்தாவி தேவை. நான் அந்த பழைய படைப்பா, முன்பு நான் எப்படி இருந்தனோ அப்படிப்பட்ட ஒருத்தனா இனி இருக்கிறது, அந்த பழைய சிருஷ்டியா இருக்கிறத நான் விரும்பல, நான் நிறுத்த போறேன். எனக்கு தேவனுடைய பிரசன்னம் தேவை என போதகர் சொன்னார். அது தேவன் நமக்குள்ளே இருப்பது என்று நான் இந்த நிச்சயத்தை எனக்குள்ள பெற்றுக்கொள்ள விரும்பினேன். அந்த உறுதி, நான் தொடர்ந்து அவரை தேர்ந்து அந்த ஐக்கியத்தை, அந்த உறுதி எனக்குள்ள பெறறதுக்காக நான் மக்கள் நடக்கிற அந்த நடைபாதையில் நடந்து போயிட்டு இருக்கும் போது என் எண்ணம் தேவனோட தொடர்புல இருந்தது. பரிசுத்தாவி என் மேல இறங்கி வந்தார். பரிசுத்தாவி எனக்குள்ள வந்தார். எனக்குள்ள உறுதி இருந்தது. நான் அழுதை, எனக்கு சந்தோஷமா இருந்தது, நான் சிரிக்க விரும்பினேன். நான் பரிசுத்தாவில் அபிஷேகிக்கப்பட்டேன். பரிசுத்தாவி இல்லாத அந்த சிஷ்யா இருப்பதை நான் நிறுத்திட்டேன். நான் தேவனுடைய குமாரனா மாறினேன். ஏன்னா குமாரன் தான் ஆவிக்குரிய தகப்பனுடைய அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இன்னைக்கு தேவனுக்கு மகிமை. வீடு இல்லாத ஒருவனாய் இருந்த நான், இடம் இல்லை, எங்க தூங்கணும்னு தெரியாது. இன்னைக்கு நான் என்னுடைய வீட்டை கட்டியிருக்கேன், எனக்கு வீடு இருக்கு, நான் என்னுடைய குடும்பத்தை உருவாக்கியிருக்கேன். எனக்கு என் வாழ்க்கையில ஒரு புதிய அடித்தளம் உண்டு. எனக்குன்னு ஒரு சொந்த வியாபாரம் இருக்கு. நிகழ்ச்சிகள், திருமண நிகழ்ச்சிகள் நடத்தி கொடுக்குற, அப்படியான காரியங்கள் செய்கிற ஒரு வியாபாரம். இன்னைக்கு நான் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கேன். டென்டல் டெக்னீஷியனா நான் இன்னைக்கு இருக்கிறேன். எனக்கு இப்போ ஒரு கல்வி தகுதி உண்டு. தேவனுக்கு மகிமை. என் மனைவி கிட்ட கூட இதை பகிர்ந்துகிட்டேன். என் மனைவியோட பேசிட்டு இருந்தேன். முன்பு கடந்த காலத்துல நான் எனக்கு ஏதாவது சாப்பிட இருக்குமான்னு சொல்லி நான் ஃப்ரிட்ஜு கதவை திறந்து எனக்கு சாப்பிட இருக்குமான்னு பார்த்த அந்த நேரம், சாப்பாடை எதிர்பார்த்து திறந்த எனக்கு கிடைச்ச பலன், அந்த ஃப்ரிட்ஜு கதவு கழண்டு என் காலில் விழுந்ததுதான். அந்த நிகழ்வு ஒன்று நடந்தது, என் கடந்த காலத்தை எனக்கு நினைவு கொண்டு வந்தது. ஆனா இப்போ நான் திடீர்னு என் ஃப்ரிட்ஜை திறந்த, வீட்டு ஃப்ரிட்ஜை, எக்கச்சக்கமான கறி என் காலில் விழுந்தது. ஏன்னா என்னுடைய ஃப்ரிட்ஜ் அவ்வளவு நிரம்பி இருந்தது, ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா பேக்கா இருந்தது. தேவனுக்கு மகிமை. எனக்கு ஒரு ஆசீர்வாதமான குடும்பம் இப்ப இருக்கு, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான ஒரு வேலை. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு நிலைமை கொடுத்திருக்காரு. நானும் என் குடும்பத்தவர் ஒரு இடம் வாங்கியிருக்கோம். நாங்க அங்க எங்களுக்கான சொந்த வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கோம். 5 அறைகள் கொண்ட ஒரு வீடு, நீச்சல் குளத்தோடு. இன்னைக்கு நான் பீடத்து மேல இருக்கேன். நான் ஒருபோதும் பீடத்தை விட்டு இறங்குறதே கிடையாது. ஒவ்வொரு சிறப்பு நிகழ்ச்சியில நான் பீடத்து மேலே ஏறி செல்லுகிறேன். நான் முதல்ல வந்தபோது என் வாழ்க்கை பீடத்து மேல வச்சேன். ஒரு குப்பை பையே கிடையாது. ஏன்னா என் வாழ்க்கை தான் அந்த குப்பை போல இருந்தது. எனக்குன்னு வாழ்க்கையில் ஆன பீடம் என் வாழ்க்கையை மாற்றியது, வாழ்க்கை கதையை மாற்றியது. தோல்வியான ஒருத்தனா வந்து இன்னைக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். நான் தேவனுடைய மகன். மிக நிச்சயம் இதுதான் தேவன் அதி அற்புதமானவாய் ஒருவருடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடியது. என நீங்க நம்பும் பொழுதும் கூடாதவைகளும் கூடியதா இந்த இடத்துல மாறும். மக்களே, எது இந்த இடத்துல மனுஷனால இந்த இடத்துல கூடாது, தேவனால எல்லாமே இந்த இடத்துல கொடு.
உங்களுடைய பலனினாலே, என்னுடைய பலனினாலே, உங்களுடைய அறிவு, என்னுடைய அறிவு, ஏன் இந்த உலகத்துல மொத்த மக்களுடைய அறிவும் சேர்த்தாலும் கூட தேவனுடைய அறிவுக்கு அதை ஒப்பிட முடியுமா? அவருடைய அறிவு அளவில்லாததா இந்த இடத்துல இருக்கிறது. தேவன் அவர் தன் வல்லமையை வெளிப்படுத்த இன்றும் இந்த நேரமும் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அதனுடைய ஆதாரம் தான் நீங்க பார்த்த சாட்சி. இந்த அழிக்கப்பட்ட வாலிபருடைய வாழ்க்கையை தேவனால் ஆசீர்வதித்து சிறந்த வாழ்க்கையை மாற்ற முடியுமையானா, இந்த நபருடைய வாழ்க்கை மீது தேவன் தன்னுடைய திட்டத்தை நிஜமாக்க முடியுமையானா, உங்களுடைய வீட்டுக்கு தேவனை செய்ய முடியாதா? உங்களுடைய குடும்பத்துக்கு அதை செய்ய முடியாதா? உங்களுடைய வாழ்க்கை வழிகளுக்கு தேவன் அதை செய்ய முடியாதா? ஏன் இன்னும் அதிகமாய் உங்களுடைய ஆத்மாவிற்கு தேவன் அதை செய்ய முடியாதா? எனவே தான் நாளை நாம் விசுவாசத்தில் இந்த ஒன்றிணைய போகிறோம். தேவனுடைய சர்வ வல்லமையான பிரசனத்திலே, ஆம், அவரோடு நீங்கள் வழிநடத்துதலை பெற்றுக்கொள்ள தேவன் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பேசின சபைகளுக்கான செய்தியை நீங்கள் இங்கிடத்தில் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஏற்கனவே புதன்கிழமைகள், ஒவ்வொரு புதன்கிழமையும் நாம் இந்த சிறப்பான வேதாகம பாடத்திலே மிக முக்கியமான செய்திகளை மக்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்கள் தவற விடாதீர்கள். குறிப்பாய் நாளை மாலை 7 மணிக்கு இந்த சிறப்பான வேதாகம பாடத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தின் ஒரு சபையின் செய்தியை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்காக தேவன் வைத்த இந்த வார்த்தையின் மூலம் கற்றுக்கொள்ள போகிறீர்கள். எனவே மீண்டும் உள்ள இந்த இடத்துல வரலாம். இந்த நபருக்கு தேவன் செய்தது உங்களுக்கும் செய்யப்பட முடியும். மேலும் நீங்கள் எந்த சூழ்நிலைகள் இந்த இடத்துல இருந்தாலும், ஆமாக்களே, நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், என நீங்க இன்னொரு சாட்சி இந்த இடத்துல பார்க்க போறீங்க. இந்த சாட்சி இந்த இடத்துல இன்னும் ஆர்வத்துக்குரியது. என சில நேரம் நீங்க உங்களுடைய கண்கள் என்ன பாக்குறீங்களோ, உங்களுடைய காதுகளில் என்ன கேட்கிறீங்களோ, அல்லது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்னவோ அதை சார்ந்தவராய், அதை சார்ந்து முடிவெடுகள் எடுக்கிறவரா இருக்கீங்க. ஆனா சூழ்நிலைகள் எல்லாமே தலைகீழா இருக்கும் பொழுது அந்த நேரம் உங்களுடைய விசுவாசம் எப்படியானதா இடத்துல இருக்கிறது? அந்த நேரம் தேவன் மீது இருக்கிற உங்களுடைய நம்பிக்கை என்னவானதா இடத்துல இருக்கிறது? அவரை, அவருடைய வழியை, அவருடைய விருப்பத்தை பற்றி கொண்டவராய் நீங்க இருக்கீங்களா? இங்கு நீங்க பார்க்க போகிற இந்த சாட்சியிலே இந்த நபர் மரணத்தை சந்திக்க வேண்டியதா இருந்தது. ஆம், இவருடைய வாழ்க்கை முற்றிலுமாய் 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 அழிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, மரணம், அதுதான் இவருடைய ஒரே முடிவு. என இவருக்கு இருந்த அந்த பிரச்சனையினாலே, இவருக்கு நடந்த அந்த சூழ்நிலையினாலே. ஆனா இந்த நபர் இன்று உங்களுக்கு முன்பாக ஒரு உயிருள்ள சாட்சியா இந்த இடத்துல இருக்கிறார். மக்களே, உங்களுடைய சூழ்நிலை எவ்வளவு கடினமா இருந்தாலும், நீங்க ஏற்கனவே கடந்து வந்த இந்த 8 மாதங்கள் எவ்வளவு கடினமானதா இந்த இடத்துல இருந்தாலும், நீங்கள் எதிர்பார்த்த பதில்கள் இன்னும் நிறைவேற்றப்படாததா இருந்தாலும், தேவன் உங்களுக்கு உதவி செய்ய தயாரானவரா இந்த இடத்துல இருக்கிறார். அவருடைய பதில் உங்களுக்கு சமீபமானதா இருக்கிறது. நீங்கள் அனுமதித்தா அவர் உங்களுக்கு உதவி செய்ய தயாரானவரா இருக்கிறார். நீங்கள் வாய்ப்பு கொடுத்தாங்க. எது நடந்தது இந்த நபருடைய வாழ்க்கைக்குள்ளாக நீங்களே பாருங்க. பிற்பாடு இந்த விசுவாசத்தில் ஜெபத்திலே நாம் இணையலாம். இவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லாமே இவர் எடுத்த தீர்மானம். அந்த தீர்மானத்துல இவர் விளைவுகளை சந்திச்சார். எனக்கு சரியா 10 வயசுல என்னுடைய அப்பா என்னை கொலை செய்ய முயற்சி பண்ணார். அவர் இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜுக்கு மேலே கொண்டு போய் இந்த மாதிரியான வார்த்தைகளை என்கிட்ட சொன்னார். நீ பிறந்ததே பிரயோஜனம் இல்லை, நான் தான் உன்னை உலகத்துக்கு கொண்டு வந்த, நானே இந்த இடத்த விட்டு உன்னை எடுத்துடுறேன். அப்புறம் நான் சொன்னேன், அப்பா என்னை கீழே கூட தூக்கி போடுங்க, நான் கீழே விழுந்து இறந்துட்டேன்னா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஆனால் நான் ஒரு வேளை இறக்கலைன்னா ஒரு பெரிய மோசமானவனா நான் மாறிடுவேன். இந்த வார்த்தைலாம் எனக்குள்ள ஒரு நரகமாக இருந்தது. அந்த வெறுப்பு எனக்குள்ள இருந்தது, அந்த எரிச்சல், இது எல்லாமே எனக்குள்ள இருந்தது. எனக்கு தெரியும், ஒரு நாள் இது எல்லாத்தையும் நான் வெளியே விட்டுருவேன். அந்த நாள் வந்துச்சு. எனக்கு சரியா 11 வயசாக இருந்தது. நான் முதல் ஒரு ஆளை கொலை செஞ்சேன். அப்போ ரொம்ப சின்ன பையனாக இருந்தார். நான் சீர்திருத்தும் பள்ளியில் தள்ளப்பட்டேன். அந்த இடத்துல நான் ஒரு படிப்பாறை மாதிரி இருக்கும், கற்றுக் கொடுப்பாங்க. அது ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி, சீர்திருத்தும் பள்ளி. அங்கே தான் நான் நிறைய தவறான விஷயத்தை கற்றுக்கிட்டேன். நான் அந்த இடத்த விட்டு வெளியே வரும்போது நான் செஞ்ச முதல் விஷயம், அங்கே கற்றுக்கின எல்லா விஷயத்தையும் நான் வெளியே செஞ்சேன். ஃபாலசனுடைய இந்த முறை வெறுப்பு, கோபம் இருந்த இந்த நபர் இப்போ ஒரு கூலிக்காக கொலை செய்கிற ஒரு ஆளாக மாறிட்டார். போயிட்ட பிற்பாடு அங்கே தான், அந்த இடத்துல தான் நான் நிறைய தவறான விஷயம்லாம் பண்ண ஆரம்பித்தேன். எக்கச்சக்கமான விஷயம்.
நான் கற்பனை பண்ணி பார்க்காத விஷயத்தெல்லாம், நான் அவமானப்படுற விஷயத்தெல்லாத்தையும் செஞ்சேன் அங்க. என்னுடைய அம்மா அங்க நான் நல்ல பையன்னு நினச்சிருந்தாங்க. ஆனா உண்மை தெரிய வந்தது, நான் நல்ல பையன் இல்லை, நான் ஒரு மிருகம் தான் அப்படின்னு. அவங்க கண்டுபிடிச்சாங்க. அப்புறமா எனக்குள்ள இருந்த ஒரு ஆசை, கொலை செய்யறது எல்லாரையும் கூலிக்காக. நான் ஒரு முறை ஒருத்தனுடைய உயிர் எடுத்து எங்கள் அம்மா கண்ணுக்கு முன்னாடியே, அது நடந்த பிற்பாடு எங்கள் அம்மா கவலை அடைஞ்சாங்க, ரொம்ப பயந்துட்டாங்க. என்னுடைய பையன் ஒரு கொலைக்காரனா மாறி இருக்கானே அப்படின்னு. நான் ஒரு மனுஷனாவே என்னை பார்க்கல, நான் ஒரு மிருகமாக தான் என்னை பார்த்தேன். ஏன்னா எனக்குள்ள எதுவுமே இல்லை, எனக்குள்ள என் மேலே அன்பே இல்லை, ஆண்டவர் மேலே எனக்கு அன்பே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் ஆண்டவர். எனக்கு யார் மேலேயும் அன்பும் இல்லை, நான் பாசமாக வைக்கல. எனக்குள்ள ஒரு யோசனை, ஒரு எண்ணம் இருந்தது, நான் இப்படி தான், நான் தான் பெரியவன், என்னை யாராலையும் பிடிக்க முடியாது, என்னை யாராலையும் அசைக்க முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் அந்த ஒரு நாள் என்னுடைய வேலைக்காக நான் சில பொருட்கள்லாம் கொண்டு வந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் அதை நாங்கள் திருடி கொண்டு வந்தோம். துப்பாக்கிகள், அப்புறம் எல்லாத்தையும் என்னுடைய காரில் நான் வச்சுருந்தேன். அப்போ அந்த நேரம் போலீஸுங்க என்னை துரத்த ஆரம்பித்தாங்க அவங்களுடைய காரில். அப்போ என்னுடைய வேகம் சரியாக 120 140. இந்த அளவுக்கு நான் வேகமாக ஓட்டிட்டு அவங்ககிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணேன். அந்த நேரத்தில் தான் சரியா பின்னாடி இருந்த ஒரு போலீஸ்காரர் என்னுடைய தலையிலேயே சுட்டார். ஒரு குண்டு என்னுடைய தலை மேலே படப்பட்டுச்சு. அது பட்ட உடனே என்னுடைய காரோடு சேர்ந்து நான் சாஞ்சிட்டேன். நிலைமை ரொம்ப மோசமாக தள்ளப்பட்டது. சரியா என்னுடைய தலையினுடைய எலும்பு உடஞ்சி உள்ளே குத்திக்கிடுச்சு சதையோடு சேர்த்து. என்னுடைய 5 முறை சிகிச்சை பண்ணாங்க என்னுடைய தலைக்கு அந்த குண்டை எடுக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லை, உள்ள சில கண்ணாடி துளி எல்லாமே குத்தி இருந்தது. ஒரு 2% மட்டும்தான் நான் பிழைச்சிருக்க கூடும். நான் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது வெறும் 2 மாதம் இருந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது, அது கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. அந்த நிலைமையில என்னை பார்த்துக்க யாருமே என் கூட இல்லை. நான் வெறும் கீழே ஒதுக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன். என்னை பார்த்துக்க யாருமே இல்லை, நான் மட்டும்தான் தனியாக அந்த இடத்துல இருந்தேன். யாருமே என்னை பார்த்துக்கல. ஆனால் எனக்கு நினைவு தெரிஞ்ச பிற்பாடு என்னுடைய வலது கையில் வலது கால்லாம் அசைவு போயிடுச்சு. நானும் கண் முழிச்சு பார்க்கும்போது என்னை செயினில் கட்டி போட்டு வச்சுருந்தாங்க. ஏன்னா என்னை சிறைச்சாலையில் வச்சு என்னை சிகிச்சை பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கே யாருமே எனக்கு உதவி செய்யல இல்லை, பக்கத்தில் பார்த்துக்கோ யாருமே என் கூட இல்லை. என்னுடைய துணியை, என்ன குளிப்பாட்டை, என்னுடைய சில மோஷன் பண்ணாத உதவி செய்ய யாருமே என் கூட இல்லை. அந்த கடினம் எனக்குள்ளே இருந்தது. சாப்பாடு யாரும் ஊட்ட எனக்கு யாருமே இல்லை, சாப்பாடு ஊட்டுறது கூட யாருமே இல்லை. நான் நினச்சா யாருமே கூட இல்லை. என்னை ஏன் விட்டாங்க இந்த மாதிரி? இதே மாதிரி கொஞ்சம் வருஷமாக போச்சு. அதுக்கப்புறமா என்னுடைய கேஸ் கோர்ட்டில் வர ஆரம்பிச்சது. அந்த கோர்ட்டில் நடந்த கேஸ் மூலமாக நான் தண்டனை பெறப்பட்டேன். 35 வருஷம் என்னை ஜெயிலில் தள்ளினாங்க. 35 வருஷம் பெறப்பட்ட இந்த தண்டனை இவர் சரீரத்தை மட்டுமல்ல, இவர் ஆத்துமாவையும் வெறுமை மூலமாய் நிரப்பப்பட்டது. எனக்குள்ள ஒரு வெறுமை முழுசா நிரம்பி இருந்தது. அந்த வெறுமையை விட்டு நான் சில நேரத்துல என்ன நானே கொல்லுக்கலாம் கூட நினைச்சிருக்கேன். சரியா அந்த நிலைமையில நான் இப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தேன், என் வாழ்க்கையை நான் எடுத்துடுறேன், நான் செத்து போயிடுறேன். அப்பதான் சரியா யூனிவர்சல் ஆலயத்திலிருந்து வரப்பட்ட அந்த குழு சிறைச்சாலைக்குள்ள ஜெபம் பண்ண வந்தாங்க. நான் அதுக்கப்புறம் வந்தேனா, ஆண்டவரே சொன்ன, ஆண்டவரே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே நீங்க உண்மையாவே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்க உயிரோடு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ரொம்ப மோசமானவன் பார்க்குறீங்க, நான் ரொம்ப மிருகமானவன். உங்க இடத்துல நான் இருந்தேன்னா கண்டிப்பா நான் என்னை மன்னிக்க மாட்டேன். ஆனா என்கிட்ட இருக்கிற ஒரு சிறந்த ஒரு விஷயத்த நான் தரேன். அது எனக்குள்ள நான் வச்சுட்டே இருந்தேன் எப்பவுமே. அது நான் கொடுக்குறேன், அதான் என் வார்த்தையை தரேன். நான் சக்தியாகவும் அந்த வார்த்தையை தரேன். இந்த வார்த்தை எனக்குள்ள செஞ்சீங்கன்னா, நீங்க என்னுடைய வாழ்க்கையை மாத்தினீங்கன்னா, அந்த ஜெபம் செய்து முடிச்ச பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமா நான் பலமாக்கப்பட்டதை நான் உணர்ந்தேன். நான் நான் சொன்ன வார்த்தையை நான் நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு யோசனை எனக்குள்ள வர ஆரம்பிச்சது. அந்த இடத்துல
நான் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டேன், வேதாமத்தை. அந்த வார்த்தையை நான் சில இடத்துல படிப்பேன். படுத்துக்கும் போது நான் அந்த பைபிளை திறந்து பார்ப்பேன். இந்த பக்கம் சாயும் போது நான் அந்த பைபிளை எடுத்து பார்ப்பேன். வாலசன் பழைய வாழ்க்கையை விட்ட இந்த நபர் ஒரு மனமாறுதலை ஈர்ந்தார். அந்த மனமாற்றம் ஏற்பட்ட உடனே காலம் கடந்து செல்லும் போது இவர் இது எல்லாத்திலிருந்தும் மன்னிக்கப்பட்டார். நான் வந்த முதல் இடம் ஆலயம். நான் அந்த இடத்துலேருந்து வந்த முதல் இடம் சிறைச்சாலையிலேருந்து தேவனுடைய ஆலயம். நான் நல்ல நபருக்கு நான் வீல் சேரில் தான் வந்தேன் சர்ச்சைக்கு. அதுக்கப்புறம் தான் பரிசுத்தாவியை சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்குள்ள சமாதானம் இருந்துச்சு. ஆனால் பரிசுத்தாவி யாருன்னு எனக்கு தெரியணும், அவர் யாருன்னு எனக்கு தெரியணும். அதுக்கப்புறமா தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் பரிசுத்தாவி யார். அவர் தெரிஞ்ச பிற்பாடு நான் முடிவெடுத்தேன், இதுதான் எனக்கு வேணும், நான் போகிறேன், முன்னோக்கி போகிறேன். இரவு நேரத்தில் ஜெபம் பண்ணுவேன், இரவு நேரத்தில் எழுத்து ஜெபம் பண்ணுவேன். நான் சில வீட்டை விட்டு வெளியே போவேன். மழை நேரத்தில் மழையில் நனைஞ்சிக்கிட்டே ஜெபம் பண்ணிக்கிட்டே போவேன். நான் ஜெபத்தில் இப்படி சொல்லுவேன், ஆண்டவரே நான் வெறுமையாக இருக்கேன், எனக்குள்ள நான் உங்களை பார்க்கணும், எனக்குள்ள உங்கள் ஆவி தேவை. அதுக்கப்புறமா தான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. நான் அந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில் என்னை தூக்கி நான் அதில் வச்ச முழுமையா நான் சொன்ன, ஆண்டவர் நான் ஏற்றுக்க மாட்டேன், நான் உங்கள் வீட்டில் இருக்கேன், உன்னுடைய ஆலயத்தில் இருக்கேன், உன்னுடைய ஆவி இல்லாமல் நான் எப்படி உயிர் வாழ்றது? எல்லாத்தையும் கொடுக்குறேன், நான் எல்லாத்தையும் கொடுக்குறேன், நீங்கள் எல்லாத்தையும் கொடுங்க, உங்கள் ஆவி எனக்கு கொடுங்க. நான் எல்லாத்தையும் கொடுத்தேன். அந்த சிறப்பு நிகழ்ச்சி நான் பீடத்து மேலே ஏறினேன். அந்த பீடத்து மேலே நான் ஏறிய வாழ்க்கை கொடுத்த பிற்பாடு என் தியாகத்து மூலமா ஆண்டவரே நான் சொன்ன, ஆண்டவரே இது என் தியாகம், இது என் வாழ்க்கை, நான் கொடுத்துட்டேன், நான் நேர்மையா வாழ்க்கை கொடுத்தேன், உண்மையா. ஆண்டவரே நான் பிரோஜனம் இல்லை எனக்கு தெரியும், ஆனால் நான் உங்களை வெளிப்பட விரும்புகிறேன், நான் உன்னோடு இணைஞ்சு நான் உன்னுடைய வேலையை செய்ய விரும்புகிறேன். அந்த நேரம் எனக்குள்ள ஒரு சமாதானம் இருந்தது. அது ஒரு சாதாரணமான உணர்ச்சி இல்லை, அது உணர்ச்சி இல்லை, நான் என் வாழ்க்கையிலே உணராத ஒரு விஷயம். அந்த நேரம் பரிசுத்தாவி எனக்குள்ள வந்த உடனே நான் ரொம்ப சின்னவராக இருந்த ஒரு ஆளாக இருந்தேன். ஆனால் அவர் எனக்குள்ள வந்த பிற்பாடு என்னுடைய ஆத்மா நிரப்பப்பட்டது. அவர் சொன்னார், நான் உன்னோடு இருக்கேன், என்னுடைய மகனே நான் உன்னோடு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் சொன்னேன், நன்றி என் தகப்பனே. வார்த்தை தரப்பட்டது, அவர் வார்த்தை கொடுக்கப்பட்டது. இவருக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்பட்டு மரிக்க போக வேண்டிய நிலைமையில் இருக்கிற ஒரு நபர் இப்போ தேவனோடு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் என்னுடைய எல்லா வாழ்க்கையில மாத்திட்டார். ஆண்டவர் நான் வெறும் ஒரு வார்த்தை தான் கொடுத்த ஆண்டவர் என்னுடைய பாதி உருவாக்கிட்டார். இப்போ நான் கல்யாணம் பண்ணியிருப்பட்டிருக்கேன், தேவன் ஒரு நல்ல மனுஷன் கொடுத்துருக்கேன், தேவனுடைய மனுஷன். இப்போ நான் ஒரு தகப்பனா இருக்கேன், என்னுடைய திருமண வாழ்க்கை ஆஸ்வாதமா இருக்கு. இன்னைக்கு என்னுடைய அம்மா என் மேல சந்தோஷப்படுறாங்க. என்னுடைய அப்பா, முன்னாடி நான் கொலை செய்யலாம்னு நினைச்ச என்னுடைய அப்பா என் கூட நல்ல உறவில் இருக்கார். இப்போ நான் வெளியே போய் நான் முன்னாடி வெளியே செல்லும் போது உயிரை எடுக்க வெளியே செல்வேன், ஆனால் இந்த நேரம் உயிரை காப்பாற்ற வெளியே செல்றேன். மருத்துவர்கள் என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு சரியா உணர்வு இருக்காது, என் வாழ்க்கை நல்லா நடத்தி போக முடியாது. ஆனால் இதெல்லாத்தையும் நான் யோசிச்சு பார்க்கல. மருத்துவர் சொன்ன, இந்த பகுதி இந்த கை கால் மட்டும் தான் இருக்கும், அசைக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதெல்லாம் தேவையில்லை, பாதி தலை கூட எனக்கு இருந்திருக்கலாம். ஆனால் என்னுடைய எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன், என் முழுசை நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். நான் என் வார்த்தையை அவர்கிட்ட கொடுத்து காப்பாற்றிட்டு இருக்கேன். அவர் இந்த நாள் வரைக்கும் அவர் வார்த்தையை நிறைவேற்றிட்டு இருக்காரு என்னுடைய வாழ்க்கையில. ஒருவரும் உங்களுக்கு வெளிச்சத்தின் நாளை கொடுக்காவிட்டாலும், உங்களுடைய சத்தத்தை கேட்பதை பாரமாக தோன்றினாலும், உங்களுக்கு தேவையான பலத்தையும் நம்பிக்கையும் பெறுவதற்கான ஒரே வழி ஜெபம். தயவு செய்து உங்களுடைய கண்களை மூடியிருங்கள். இது ஜெபத்தின் நேரமா இருக்கிறது. இயேசுவே, இதோ இந்த சாட்சிகள் இந்த மக்கள் பார்ப்பதற்கு நீர் அனுமதி கொடுக்கிறீர். காரணம், இந்த மக்கள் எப்படியாய் விசுவாசத்தில் தனக்கான பதிலை இந்த பெற்றார்களோ, நீர் மாறாத தேவன். யார் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறார்களோ இவர்களுக்கும் அதே காரியத்தை செய்ய வல்லமை உள்ளவராய் இந்த இருக்கிறேன். இனாண்டவராக இயேசுவே, தேவனை நீர் மாறாதது, நீர் உம்முடைய வார்த்தையிலிருந்து ஒருபோது விலகாதவர், அதை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறேன். என் தேவனை, இதோ இந்த மக்கள் எந்த சூழ்நிலைகளை கடந்து போய் கொண்டிருக்கிறாரோ, ஏறக்குறைய இந்த 8 மாதங்கள் இவர் சந்தித்த சூழ்நிலை என்னவாக இருந்தாலும், இவர் கடந்து போகிற பிரச்சனை என்னவா இருந்தாலும், இவர் உமக்கு அனுமதி கொடுத்தால் இவருடைய வாழ்க்கை மீது நீர் அதி அற்புதமான காரியத்தை இந்த செய்ய கேட்கிறேன். இவரை ஆசிர்வதி, இவருடைய வாழ்க்கையும் கைகளில் ஒப்படைக்கிறேன். உம்முடைய விருப்பம் நிறைவேறும்படி இந்த மக்களுடைய வாழ்க்கை மீது ஆசீர்வாதம் இந்த வருவதாய், இந்த நபருடைய வாழ்க்கை மீது உம்முடைய வல்லமை இந்த வருவதாய், இந்த நபர் உம்முடைய ஆவியினால் இந்த வழி நடத்தப்படுவார். இந்த நபரை ஆசீர்வதிக்கிறேன், உன் கைகளில் ஒப்புவிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே
ஆமென். தேவன் உங்களோடு கூட இந்த இடத்தில் இருக்கிறார் மக்களே. விசுவாசத்தில் உங்களுடைய படியானதை இந்த இடத்தில் எடுத்து வைங்க. தேவன் மாறாதவரா இருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்ய விருப்பம் உள்ள தேவனா இந்த இடத்துல இருக்கிறார். எனவே தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவராய், தேவனுடைய விருப்பத்தை செயல்படுத்துகிறவராய், அவருக்கு நீங்கள் யார் அனுமதி கொடுக்கிறீர்களோ அவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதமான காரியங்களை செய்ய தயாரா இருக்கார். எனவேதான் சாட்சியில பார்த்த இந்த நபர் எப்படியாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவராய் இருக்கிறாரோ, குணமாக்குதலை பெற்றவராய், விடுதலை பெற்றவராய், ஆசீர்வாதத்தை பெற்றவராய், உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அதை செய்ய முடியும். எனவே தேவனுக்கு அனுமதி கொடுங்க. அவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக தலையிடவும், அவருடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தப்படும். எனவே தவறவிடாதீர்கள். நாளை இந்த சிறப்பான வேதகம பாடத்திலே நாம் ஒன்றிணையலாம். தேவன் அதி அற்புதமான காரியத்தில் உங்களை நடத்தி கொண்டு செல்லும். மேலும் இந்த வெள்ளிக்கிழமை 6வது வெள்ளிக்கிழமையாய் விசுவாசத்திலே நாம் ஒன்றிணைய இருக்கிறோம். இந்த 6வது வெள்ளிக்கிழமை எல்லா அசுத்தத்தை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து கடிந்து கட்டும்படியாக தேவன் அற்புதமான காரியத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக செய்யட்டும். தேவனுக்கு அனுமதி கொடுங்கள். அவருடைய விருப்பம், அவருடைய திட்டம் உங்களுடைய வாழ்க்கை மீது நிஜமாக்கப்படுவதாய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நாளை மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் மக்களே. சென்று வாருங்கள்.